வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இப்போ டிக்கெட் டு ஃபினாலே 5th டாஸ்க் முடிஞ்சுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் வின் பண்ணது பார்வதி தாங்க. 9 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. 8வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா திவ்யாங்க. இவங்க தாங்க ரொம்ப காம்படிட்டருங்க. இந்த கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த டாஸ்க்கு போச்சு. முன்னாடி வந்தவங்க எல்லாருமே பட்டுன்னு அவுட் ஆகிட்டாங்கங்க. ஆனால் இவ்வளோ தூரம் பார்வதி மேலே வந்து இவங்கெல்லாம் வந்து வன்மத்தை காட்டக்கூடாதுங்க. ஒரு கேமாக இருந்தால் கூட, அதுவும் கம்ருதீன் காட்டுற வன்மம் இருக்கே அப்பா, இனிமே பாரு வந்து அவன் பக்கம் திரும்பக்கூடாது. ஆனால் கம்ருதீன் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்து பாருவோட எப்படியாவது பேசிடணும், காம்ப்ரமைஸ் பண்ணிடணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறாரு. பட் நாங்கள் பாருக்கு சொல்கிறது நம்மளோட கருத்து, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட கருத்துக்கள் என்னவா இருக்குதுன்னா, பாரு வந்து கம்ருதீனோட சேரவே கூடாது, யாருமே அப்படிலாம் விரும்ப மாட்டோம், சேரணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் கேமுக்குள்ளே கம்ருதீன் கிட்டையே வராதபடிக்கு அவங்க இருந்துக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அப்படியே பாயிண்டாக பார்த்து அடிக்கிறாங்க, முகத்துல காதுல. அந்த பொண்ணுக்கு அந்த பால் வச்சு அடிக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, சபரிக்கு வந்து அதே விக்கல்ஸ் விக்ரம் அடிப்பாங்க, அது சில முக்கியமான இடத்துல பட்டுடும், அவனால் முடியாது, அப்படி நின்றுட்டு இருப்பான். ஆனால் அவர் பாயால் அவனால் பண்ண முடியாது, டக்குன்னு விட்டுட்டு வந்து படுத்துடுறான். அப்படிப்பட்ட பார்வை வந்து எங்கெல்லாம் டார்கெட் பண்ணுமோ குறி தவறாமல் அடிக்கிறாங்க. அதுவும் வந்து விக்கல்ஸ் விக்ரம்லாம் எப்படி சொல்றதுன்னா, கிரிக்கெட் போலர் மாதிரி வன்மத்தினுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க. கிரிக்கெட் டீம்ல இருந்து பெரிய இவர் மாதிரி அப்படியே சிக்ஸருக்கு எப்படி எய்ம் பண்ணி ஒரு பாலை வந்து இது பண்ணி போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ வன்மத்தை ஏங்க பாரு மேலே காட்டணும்? அந்த சுபிக்ஷா அவெல்லாம் என்னங்க, அவ உள்ள வந்து ஒரு பரிதாப ஓட்டுக்குள்ளதான் அவ வந்து வீட்டுக்குள்ள அங்க இருக்கா. ஆனா அவளும் வந்து பாருவை பத்தி, பாரு மேல இருக்கிற பொறாமையினால அவ பண்ற அநியாயம் வந்து மக்கள் கிட்ட வந்து அவளுக்கு நல்ல பேர் கிடைக்காதுன்றத மறந்துட்டு அவ உள்ள விளையாடுறான்னு தான் தோணுது. ஏன்னா கை அவ்வளோ பெயினா இருக்குதுங்கிற, ஆனா வந்து பார்வை எய்ம் பண்ணி வந்து அடிக்க வராங்க. இது எவ்வளோ வன்மத்தை காட்டுது, பொறாமை உணர்வை காட்டுது. எப்பவுமே போட்டி இருக்கலாங்க, பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருந்தால் ஒரு நாளும் முன்னேற முடியாது, சுபிக்ஷாக்கு நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்ருதீனும் அதே மாதிரி தான் அடிக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் அந்த விக்ரமும் அப்படி தான் அடிக்கிறான். இந்த பக்கம் திவ்யா பக்கம் யாருமே போக மாட்டேங்கிறாங்க. வினோத் மட்டும்தான், கானா வினோத் மட்டும்தான் திவ்யாவை வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கிறாரு. 2 பேருக்குமே ஈக்குவலாக அடிக்கிறாரு. அப்பவும் பாரு சொல்கிறாங்க, ஏன்டா ஒரே பக்கமாக அடிக்கிறீங்க, அந்த பக்கம் போங்கன்னா கூட யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. உடனே பாரு இப்படி கூட கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ட்ரிகர் பண்ணி விடுற வகையிலையும் கேட்குறாங்க, ஏன்டா திவ்யா பார்த்தா உங்களுக்குலாம் பயமா அப்படின்னு சொல்லும் போது அப்பவும் போக மாட்டேங்கிறாங்க. உடனே திவ்யா பக்கம் சரி விக்ரம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் டைவர்ட் பண்ணி லாஸ்ட் மூமெண்ட் தான், கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, 1 hour ஏற்கனவே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திவ்யா பக்கம் விக்ரம் வர, அந்த வக்ரம் பிடிச்சவர், அவர் வந்து அடிக்கும் போது உடனே திவ்யா அப்பவே ஸ்டாப் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான். அது எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்கே வேணா அடிங்க, முகத்தில் அடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் பார்வதி அடிக்கும் போது மூஞ்சி கண்ணு ஆக்சுவலி காதுல இருக்கிற கம்பளை அவுந்துறாங்க, 2 கம்பளை அவுத்து வச்சுட்டு அடிக்கிறாங்க. அடிச்சாங்க. ஆனா திவ்யா வந்து ரவுடிசம் மாதிரி என்னை இப்படி அடிக்கூடாது, அப்படி இதே மாதிரி இந்த டோனு, இதே மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட விளையாடினா ஒருத்தவங்க கேம்ல வந்து எப்படி அணுகுவாங்க? ஸோ இப்படி தான் வந்து எஸ்கேப் பண்ணி டோனை அதாவது நம்ம வாய்ஸ் டோனை உயர்த்தி பேசி இதே மாதிரி தான் வந்து திவ்யா வந்து ஒரு ரவுடிசம் விளையாட்டை தான், டான் மாதிரியான ஒரு விளையாட்டை தான் அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஒரு பொம்பளை கம்ருதீன் கூட சொல்லிக்கலாம். அவர் கம்ருதீன் சொல்கிறாரு, நான் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றாரு. சாண்ட்ரா ஒரு இடத்துல வந்து சொல்லிட்டாங்க, அதாவது இந்த பிரேக்குக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க சொல்கிறாங்க, இப்படிலாம் வந்து அரகண்ட்டாக விளையாடினா அப்போ வந்து கம்ருதீன் கிட்ட நெருங்கவே எல்லாருமே பயப்படுவாங்களே, அப்போ வந்து அவனோட கேமே விளையாட முடியாதே அப்படின்றாங்க. சாண்ட்ரா, நீங்கள் திவ்யாவுக்கும் இதே தான் சொல்லணும், திவ்யாவும் இதே மாதிரி தான் அவங்களும் விளையாடுறாங்க, என்கிட்ட வந்து ஏன்னா உன்னை அவ்வளவுதான் நான் வச்சு செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கத்துற இதுல இருக்கும்போது அவர் விக்ரம் என்ன பண்றான், அவன் கீழே பாலை போட்டுடுச்சா, இதுதான் நான் இந்த பக்கமே வரல, இப்ப தெரியுதா, அப்போ ஏமாந்தவங்கன்னா நீங்க அடிப்பீங்க, ஏறி மிதிப்பீங்களா அப்படின்னு நான் விக்ரம் கேட்கிறேன். மற்ற இடத்துலலாம் எகிரி பேசுறல, இப்போ ஏன் விக்ரம் இப்படி பின்வாங்குறாரு, தயங்குறாருன்னா, இந்த வீக்ல பாத்தீங்கன்னா திவ்யா கூட அவருக்கு நடந்த சண்டை, இவர் எகிரிட்டு திவ்யாவை அடிக்க பாஞ்சது, தேவையில்லாம போய் சொல்லி என் ஒய்ஃபை பத்தி பேசுறியா அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு சபைக்கு வந்துற போது பயந்துகிட்டு இவர் திவ்யா கிட்ட போகாம இருக்கிறாரு. கானா வினோத் அப்படியே சிரிக்கிற மாதிரியே ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல விடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து கம்ருதீன் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கனால அவனை எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. எப்படின்னா கம்ருதீன், நீ போடுற ஒரு பால் கூட வந்து திவ்யா மேலே படவே மாட்டுது, ஆனால் அடிக்கிற ஒவ்வொரு பந்தும் பாரு மேலே கரெக்டாக படுது அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ கம்ருதீன் பண்ணுற தப்பையும் கானா வினோத் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. மக்களே தெரிஞ்சுக்கங்க, கம்ருதீன் யாரு, விக்ரம் யாரு, திவ்யா யாருன்றது உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கோம்.
இதில் டாஸ்க் முடிஞ்சதையும் பாரு வின் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லாருமே திவ்யா வந்து உடனே விக்ரம் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வந்துட்டே இருக்குது. உடனே சாண்ட்ராட்ட சொல்கிறாங்க, விக்ரம் சொல்ல நான் பாருவை தான் நிறையவே அடித்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுதான் உண்மை. சாண்ட்ராவும் சொல்கிறாங்க அவளுக்கு அடிப்படாத இடமே இல்லைடா, அவ்வளோ ஃபோர்ஸாக எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறீங்க, ஒரே பொண்ணை வந்து அவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கீங்க, எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே அடிச்சாங்க. ஸோ இதை தான் வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க. அவ்வளோத்தையும் அவள் தாங்கிக்கிட்டு ஸ்போர்ட்டிவா டே யாரா என் மேலே அடிச்சான்னு திரும்பவும் அவன் விளையாடுற ஜோனுக்கே போயிட்டாங்க பாரு. ஆனா வன்மத்தோட வந்து திவ்யா வந்து உடனே எல்லார் மேலேயும் அகெயின்ஸ்டா எகிர்றதோ மற்றவங்களும் அவர்கிட்ட பேசுறதோ இது மாதிரி தான் உள்ள போயிட்டு இருக்குது. அப்போ கேம் ஸ்பிரிட்டோட யார் உள்ள இருக்கான்னா பாரு தான். இதுக்கு நடுவில் சாண்ட்ரா வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா கை வலிக்குதுன்னு அந்த இடத்துல போய் உட்காரும் போது சுபிக்ஷா வந்து ஏற்கனவே வந்து பாருவை எய்ம் பண்ணி பாருவாடிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொறாம பிடிச்சவ சொல்லிட்டு அவளால் அடிக்க முடியாம அடிச்சிருவா, நல்லாவே அடிச்சுட்டு திரும்ப போய் அங்க உட்காரும் போது அப்போ சாண்ட்ரா வந்து திசை திருப்பும் விதமா, ஏன்னா பாரு நிறைய அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க, அதனால திசை திருப்பி வேற பக்கம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க. ஆனால் சுபிக்ஷா வந்து அதை காதல விழாதபடி அப்படியே வேற பக்கமாக திரும்பிக்கிறாங்க. இதுலேருந்து சுபிக்ஷாவுடைய கெட்ட எண்ணமும் பொறாமை குணமும் நல்லா தெரியுது. எப்போவுமே கெட்ட எண்ணமும் பொறாமை குணமும் இருந்தால் ஒரு நாளும் விளங்க முடியாது, முன்னேறவும் முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவ்வளோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னுலாம் சொல்கிறாங்க. ஒரு சக மனுஷன் சக ஹவுஸ்மேட்ஸில் ஒருத்தவங்கள ஒரே பக்கமாக எல்லாரும் கேம் தான் விளையாடுறீங்க, ஒருத்தரே தாக்கப்படும் போது கொஞ்சம் அடுத்தவங்களையும் பார்க்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து எப்படி உங்களோட குறிக்கோள் இருக்குதுன்றது இதுலேயே வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதில் இந்த கம்ருதீன் வந்து கூடவே இருந்து முதுகுல குத்துற ஒரு எதிரியாக தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு நண்பன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை வந்து கம்ருதீன் பார்க்கறது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம். இவனுக்கு எந்த காலத்துலையும் வந்து சப்போர்ட் பண்ணவே கூடாது. அதுவும் பெண்களுடைய சப்போர்ட் கம்ருதீனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து இவனை வெளியே அனுப்புறாங்க. அப்படிதாங்க எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.